வாசிப்பதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்பது இந்த தலைமுறையின் கேள்வி. என்னத்தான் தொலைக்காட்சியில் நேரடியாக பிரேக்கிங் நியூஸ் படபடக்க பார்க்கிறத விட காலையில ரிலாக்ஸா டீ டம்ளரோடு நியூஸ் பேப்பரை வாசிக்கிற சுகம் இருக்கே, அது தனி மகிழ்ச்சி. வாசிப்பு பல வரலாற்றுகளை புரட்டி போட்டிருக்கிறது. இன்று நீ தலைகுனிந்த அலைபேசி வெளிச்சத்தில் இருந்தால் நாளை உன் எதிர்காலம் இருட்டாகிவிடும். இன்று நீ தலைகுனிந்து படித்தால் நாளை உன் எதிர்காலம் பிரகாசமாகிவிடும். புத்தகம் என்றால் புத்து பிளஸ் அகம். அகமாகி உள்ளத்தை தூய்மையாக்கி புதியதாக்குவதை இந்த புத்தகங்கள். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. பெரும்பாலான குற்ற செயல்களை தடுக்கிறது. இன்னொருவருடைய உலகத்திற்குள் போய் வாழ்ந்து பயணிக்கும் உணவை தருவது புத்தகங்கள் மட்டும்தான். நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து சொன்ன அனைத்து வாழ்வியல் முறைகளையும் கற்று தேரவே நமது ஆயுள் போதாது. அவ்வளவு விஷயங்களும் நமது வாழ்க்கையை மேம்படுவதற்காகவும் மன நிறைவோடும் குழப்பமின்றி தெளிவான மனநிலையோடு இந்த உலகை வலம் வருவதற்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. கொட்டி கிடக்கிறது அற்புதங்கள் எல்லாம் எடுத்து வழிவில். அள்ளி பருகினால் அன்பை உணரலாம். அன்பை உணர்ந்தாலே புது உலகத்திற்குள் சென்று விடலாம். நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கும் வேலை பார்த்தாலும் புத்தகங்களை படிக்கவில்லை என்றால் நாம் நம்மை அறியாமலே வைத்திருக்கிறோம் என்று பொருள். புத்தக வாசிப்பு புது புது கருத்துக்களை மட்டுமல்ல, வாழ்வின் செழுமையும் அழகையும் அனுபவிக்கலாம். காண காரியங்களை முன்னிறுத்தி முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். நினைவாற்றல் கூடும். மன அழுத்தம் குறையும். வாசிப்பு மனதை ஒருநிலைப்படுத்தி கவனக்குறைவு ஏற்படாமல் பாதுகாக்கும். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் தராத பொழுதுபோக்கு புத்தக வாசிப்பு மட்டும்தான். நீங்கள் எவ்வளவுதான் கண்ணீரிலும் கவலையிலும் இருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கரம் பிடித்து கரை சேர்த்து விட்டோம். சோகத்தில் துவண்டு கிடந்தாலும் ஒரு புத்தகம் உன்னை தோளில் சுமந்து செல்லும். அறியாமை இருளில் மூழ்கி கிடந்தாலும் ஒரு புத்தகம் அறிவு சுடரை ஏற்றி வழிகாட்டிவிடும். குழம்பிய குட்டையாக நீங்கள் இருந்தாலும் ஒரு புத்தகம் உங்களை தெளிந்த நீராக்கிவிடும். மாணவர்கள் நிரம்பி இருக்கின்ற இதே போன்ற ஓரரங்கத்தில் ரஷ்ய அதிபர் மாவீரர் லெனின் பேச அழைக்கப்பட்டிருந்தார். அவர் பேச தொடங்கி 3 கடமைகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கடமை 1, வாசியுங்கள். கடமை 2, வாசியுங்கள். கடமை 3, வாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். வாசிப்பின் அருமையை இதைவிட வேற எப்படி உணர்த்த முடியும்? அந்த மகத்தான தரின் வார்த்தைகளை நானும் வழிமுறைத்து சொல்கிறேன். வாசியுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாசியுங்கள் என்று கூறிவிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.